நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக மாநில மாணவர் அணி தலைவர் அபிஷேக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அதிமுக கூட்டணி பலமா இல்ல பலமா இல்லன்னு சொன்னாங்க. இப்போ ரொம்பவே வலுவான கூட்டணியா உருமாறி இருக்கு. இது எடப்பாடியார் இவ்ளோ முயற்சிகள் எடுத்து பலமா ஆக்கியிருக்காரு. இத திமுகக்கு பாதகத்தை ஏற்படுத்துமா? இல்ல இது நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடியார் பற்றி ஒரு பெரிய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. கூட்டணி இல்ல, கூட்டணி பலம் இல்லை, எடப்பாடியாரால் கூட்டணி அமைக்க முடியவில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பிரதமருடைய விசிட்டுக்கு அப்புறம் மொத்த திமுகவை திக்குமுக்காடி இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம கூட்டணிக்குள்ள பிளவு இருக்கு, சர்ச்சை இருக்கு, இவங்க விமர்சனம் பண்றாங்க, அவங்க விமர்சனம் பண்றாங்கன்றது போகி நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறத பார்க்கணும். அண்ணன் அன்புமணி ஆகட்டும், நம்ம நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், இதுக்கெல்லாம் மேலும் நம்ம டிடிவி தினகரன் அண்ணன் ஆகட்டும், இவங்கெல்லாம் கூட்டணி வந்த பிற்பாடும் ஒரு சலசலப்பு இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா டிடிவி தினகரன் அவர்களே பார்த்தீங்கன்னா, என்னுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு சலசலப்பே இல்லை. ஆனா அப்படியே நீங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தரப்புலையும் டிஎம்கே தரப்புலையும் அப்படியே அடிச்சுக்காத ஒரு இதுவா பேசிக்கிறாங்க. விமர்சனங்களே ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்களாக சோசியல் மாறி மீடியால இன்னும் மோசமா இருக்குது இல்லையா? சோசியல் மீடியால பயங்கரமா இது பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம மதுரை எம்எல்ஏ தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பூத்துல கூட ஆள் இல்லாதவங்க இவங்க அப்படின்னா, அது எந்த லெவலுக்கான ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனம். இந்த விமர்சனத்தை தாங்கிக்கிட்டு கூட அவர்கள் பேச முடியாமல் கீழ் லெவல்ல தொண்டர்கள் சோசியல் மீடியால பேசுறாங்க. எம்பி மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு, நாங்க இதுக்கெல்லாம் பதிலடி கொடுப்போம் கண்டிப்பா. ஆனா மாணிக் தாக்கூர் சொல்லணுமா, இல்ல செல்வ பெருந்தகை சொல்லணுமா சொல்லணுமான்றதை நம்ம நம்ம யோசிக்கணும். யோசிக்கணும். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, செல்வ பெருந்தகை ஸ்டாலினுடைய ஒரு திமுக உறுப்பினராகவே மாறிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா யார் அதை பத்தி பேசணும், யார் பேசணுன்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ மாணிக் தாக்கூர் அவர் ஒரு 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 காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வர்றார். ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் பாரம்பரியம். நீங்க செல்வ பெருந்தகையுடைய பாரம்பரியத்தை சிந்தித்து பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு ஒரு காங்கிரஸ் நிர்வாகியா ஒரு காங்கிரஸுடைய பாரம்பரியம் இல்லாத காரணத்தினால அவருக்கு அது ஒரு கோபம் வரலையோன்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போதே கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் தலைமை ராகுல சந்திச்சதை நம்ம பார்க்க முடியுது. மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்களாமா. எப்பவுமே அந்த ஆட்சியில் பங்கு, அது அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத காங்கிரஸ் தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. அது ராகுல் வலியுறுத்தியிருக்காரு, இவங்க ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி கூட்டணி பிரச்சனைகள் இருக்கும்போது இவங்க எப்படி 200க்கு 200 வெல்வாங்க? கரெக்டா கேக்குறீங்க. புரட்சி தமிழ் எடப்பாடியார் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்காரு, அவங்களுடைய கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கு, அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. நாங்க இணக்கமா இருக்கோம்னா கனிமொழி ஏன் அங்க போனோம்? டெல்லிக்கு போய் பேசுறாங்க, பேசிட்டு வராங்க. பிற்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாணிக் தாக்கரையோ இல்லை ஜோதிமணியோ டெல்லி தலைமை நினைச்சா அதட்டலாமே, கொஞ்சம் பேசாம இருக்குன்னு சொல்லலாமே. அப்போ மாணிக் தாக்கூர் பேசுறது காங்கிரஸ் தலைமை கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி தான் பேசுறாரா? அவர் மதுரையில நாங்க வேட்பாளரை போடுவோன்ற. அப்ப நீங்க இந்த பக்கம் பாருங்க, எடப்பாடியார் கூட்டணி அமைச்சாச்சு, அவங்க அடுத்தடுத்த கட்டத்துல நம்ம ஏடிஎம்கே போயிட்டு இருக்குங்க. ஆனா டிஎம்கே சைடுல இன்னும் கூட்டணியே இன்னும் இறுதிப்பட பேச்சுவார்த்தையே நடக்காத மாதிரி இருக்கு. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அதுதான் இங்க முக்கியமானதை நம்ம பார்க்க வேண்டியது. கண்டிப்பா. இத்தனை வருஷமா கூட இருந்தாங்க, ஓகே. ஆனா இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இன்னும் 2 மாசத்துல இன்னும் எப்படி கீழ அடிமட்ட தொண்டர்கள் எப்படி இணக்கமா வேலை செய்வாங்க? அது எப்படி பண்ண முடியும்? அதாவது எங்க இணக்கம் இல்லைன்னு சொல்றாங்களோ அங்க இணக்கம் உண்டாயிட்டு. அதிமுக பாஜக தொண்டர்கள் இணக்கமாயிட்டாங்க. அதிமுக டிடிவி தினகரன் சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நாங்க அண்ணன் தம்பியை எப்போ பங்காளி சண்டை முடிஞ்சதுன்னாங்களோ அந்த பங்காளி சண்டை முடிஞ்சிருச்சு. எப்போ நாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு டிடிவி தினகரன் வந்தது. எல்லாரும் ஒன்னாயிட்டோம். அடியில லெவல்ல பூத் லெவல்ல போறதுக்கு எல்லாம் தயாராயிட்டோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா நம்ம மாணிக் தாக்கூர் பேசுறது நீங்க திரும்பவும் ஒரு முறை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவர் பேசுறதோட உள்நோக்கம் வெளியே வந்துருங்க வேணாம் அப்படின்ற ஒரு சுயமரியாதையோட இருக்கிறத தான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா செல்வ பெருந்தகை சொல்றாரே நாங்க எந்த அழுத்தமே கொடுக்கலன்னு வேற சொல்றாரு. இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இது குறிச்சு கேக்குறாங்க, கனிமொழி மேம் அங்க போய் சந்திச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கேட்கும் போது நாங்க எந்த அழுத்தமும் கொடுக்கல அப்படின்றாரு. அவ்வளவு வழக்கு இருக்குங்க அவர் மேல. செல்வ பெருந்தகை மேல அவ்வளவு வழக்கு இருக்கு. அந்த வழக்குகள் இருந்து காப்பாத்துறது ஸ்டாலின். அதனால அவர் ஒரு திமுகவுடைய இன்னும் சொல்ல போனா திமுகவுடைய அடியாளா தான் செல்வ பெருந்தகை இருக்கார். அவர் அடியாளாவே மாறிட்டார். ஏன்னா சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் திமுக விமர்சனம் பண்ணும்பொழுது சவுக்கு சங்கர் வீட்டுல என்ன கழிப்பறை ஊற்றப்பட்டதுன்றது நமக்கு தெரியும். அந்த ஒரு கேவலமான நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடக்குது.
அந்த வீட்டுல போய் ஒரு தாயார் வயதானவர் இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த கழிவை வந்து ஊத்துறாங்க, அடிக்க போறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதை செய்தது செல்வ பெருந்தகைன்னு சவுக்க சங்கர் நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. அப்போ மு.க. ஸ்டாலினுடைய அடியால் தான் செல்வ பெருந்தகைன்னு சொல்றதுல என்ன ஒரு தவறு இருக்கு? அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சமீபத்துல பாத்தீங்கன்னா, இப்போ கரூர்லயும் செய்தியாளர வந்து தாக்கியிருக்காங்க திமுக எம்எல்ஏ. இது மாரியான செய்திகள் வந்து திமுகவுக்கு இன்னும் எவ்ளோ பாதிப்பை ஏற்படுத்தும்? கண்டிப்பா. அதாவது பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல ஆர்.எஸ். பாரதி வந்து செய்தியாளர்கள ஒரு ரெட் லைட் மீடியான்னு சொன்னாரு. அதிலிருந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா அவங்க வந்து ஒரு பிரஸ் பீப்பிள, மீடியா பீப்பிள வந்து ஒரு ஒரு தலை குறைவா தான் வந்து வழிநடத்திட்டு வராங்க. அப்ப ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மீடியா பீப்பிள் வந்து அவங்களுக்கு சாதகமா தான் இதுவரை இருந்துட்டு வராங்க. ஒரு ஆளுங்கட்சி. ஏன்னா, அவங்க வந்து அழுத்தம் குடுக்குறாங்க. அந்தந்த செய்தியாளர், அந்த செய்தி நிறுவனங்கள் நடத்துறதுக்கு அழுத்தம் குடுக்குறாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னாங்க, 2011 டூ 2021 அதிமுக ஆட்சியில தான் நெறைய செய்தி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. ஏன்னா அதிமுக ஆட்சியில ஒரு ஒரு அழுத்தம் இருக்காது. யார் வேணா எத வேணா பேசுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க வந்து ஆளுகின்ற அரச வந்து விமர்சனம் செய்தாங்க. நெறைய பேர் செய்வாங்க. அவங்க மேல எந்த ஒரு அழுத்தமோ, அவங்க மீத பழிவாங்க நோக்கோ எதுவுமே இருக்காது. இதே சவுக்கு சங்கர் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது, நம்ப ஆளுங்கட்சியில நடக்கிற ஒரு சில தவறுகள் நடந்தா அத விமர்சனம் செஞ்சு தான் இருக்காரு. அதனால அவர புடிச்சு ஜெயில்ல போடுறதோ, அவர பழி வாங்குறதோ, அது மாரி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா நம்மளுக்கு தெரியல. ஆனா, இன்றைக்கு ஆளுகின்ற இந்த அரசாங்கம் எல்லா செய்தி நிறுவனங்களையும் இருட்டடிப்பு பண்றது, அவங்கள முடக்கிறது, அவங்கள வந்து சேனல்ல தூக்கி பின்னாடி போடுறது, அரெஸ்ட் பண்றது, அதேபோல இந்த மாரியான ஒரு 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 நடிகராக இருக்கட்டும், அவங்க ஒரு ஒரு சாதகமா பேசிட்டாங்க, அவங்களுடைய கால் ஷீட்ட கட் பண்றது, அவங்க படம் ரிலீஸ் ஆகாம பண்றது, இந்த மாரியான பழிவாங்கும் நோக்கு இந்த திமுக அரசாங்கம் இருக்கிறதுனால, நெறைய மீடியா அச்சப்படுறாங்க. இதுவரையுமே அச்சப்பட்டு தான் இருக்காங்க. ஒரு சில மீடியா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 200 ஜெயிக்க போறாங்க, 210 ஜெயிக்க போறாங்கன்ற ஒரு கருத்து திணிப்ப இன்னும் திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னா, திமுகவ வந்து நம்போ சாடி பேசினா நம்ம சேனலுக்கு எதா ஆயிடுமோ? அப்படின்ற ஒரு பயத்தினால தான் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, இப்ப கொஞ்சம் சோசியல் மீடியால பார்க்கும்போது நெறைய மீடியா பெர்சன்ஸ் முக்கியமான ஆட்கள் பார்த்தீங்கன்னா, உண்மைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நடக்கின்ற அவலங்கள பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கஞ்சா அதிகமா விக்கிறதுன்ற பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா வந்து வன்கொடுமை வந்து அதிகமா இருக்கு பெண்களுக்கு எதிரா. கண்டிப்பா, அத வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியுது? ஏன்னா இது வந்து தேர்தல் நெருக்கத்துல இந்த மாரி நடக்கும்போது இன்னும் திமுகவுக்கு வந்து இதெல்லாம் ஓட்டு சரிவு தானே! கண்டிப்பா. ஏன்னா பாலியல் வன்கொடுமைன்றது ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு செயின் திருட்டு, ஒரு பிட் பாக்கெட் திருட்டுன்ற மாரி டெய்லி பேப்பர்ல பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு நாளே இல்ல. தமிழக மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமைய சாதாரணமா எடுத்துக்கிற ஒரு சூழல் வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேங்க. ஒரு ஒரு நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஒரு சுற்றுலா போணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஊட்டி போவாங்க. ஒரு ஜாலியா இருக்கணும்னு முடிவு பண்ணா கொடைக்கானல் போவாங்க. ஒரு பார்ட்டி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, கோவா போவாங்க. இப்ப நம்மளே என்ன பண்ணுவோம், எது எது எந்தெந்த தேவையோ அந்தந்த ஊருக்கு தான் போய் அத பண்ணுவோம். இப்போ ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கணும், சீப்பா வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா, பெங்களூர்ல இந்த தெருவுல கம்மியா இருக்கும். டி நகர்ல போனா கம்மியா இருக்கும். இல்ல பல்க்கா வாங்குறோம், நெறைய வாங்கணும், மும்பை போய் வாங்கலாம், சூரத் போய் வாங்கலாம்ன்னு பார்ப்போம். அதுபோல வட மாநிலத்தில இருக்கிற இளைஞர்கள் இங்க வந்து ரேப் பண்ணி, கொலை பண்ணி அங்கங்க குப்பை தொட்டியில தூக்கி போட்டு போறான்னா, அப்போ வந்து ஒரு தவறு செய்வதற்கு, குறிப்பாக பாலியல் வன்கொடுமை செய்வதற்கான ஒரு ஒரு நாடாக தமிழ்நாடு மாறிவிட்டதா தான் நம்ம பார்க்கிறோம். காவல்துறை இருக்கா இல்லையா சார்? இப்படிலாம் வன்கொடுமை செஞ்சு துண்டு துண்டா உடல வெட்டி வந்து ஒரு ஒரு பகுதிக்கும் எடுத்துட்டு போற அளவுக்கு வந்து பார்க்காம இருந்திருக்காங்களா? தைரியம் எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது யாருக்குமே தெரியலீங்களே! ஒரு ஒரு ஆண அடிச்சு கொன்னுட்டு, அந்த பெண்ண என்ன பண்ணாங்கன்னு நம்மளால சொல்ல முடியல. 2 வயசு குழந்தைய அடிச்சு கொன்னுருக்கான்னா, முதலாவது அவன் எந்த அளவுக்கு போதையில இருந்திருக்கணும். ஏன்னா, இங்க இரவு பகல் தான் சரளமா போதை. போதை பொருள் என்பது வந்து ஒரு 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 சரளமா கிடைக்குது. பால் பாக்கெட் கிடைக்குதான்னா கிடைக்க மாட்டேங்குது. போதைப் பொருள் கிடைக்குதான்னா தெருக்கு தெரு, வீதிக்கு வீதி கிடைக்குதுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு இவனுங்க என்னன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டில அந்த விஷயம் நடந்தது. யார் அந்த சார் ஒரு முழக்கத்த நம்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக செஞ்சோம். அந்த யார் அந்த சார்ன்றதையே நம்ம முடக்கிட்டாங்களே! அந்த சார் யார்? ஏன்னா, அந்த அந்த ஞானசேகரன்றவர் என்ன பண்றாருன்னா, அந்த பெண் இருக்கும்பொழுது யார்கிட்டயோ ஃபோன்ல பேசி, "சார் நான் பேசிட்டேன் சார்" அப்படின்னு சொல்லி அந்த பெண்கிட்ட போயிட்டு, "நீ சார் கிட்ட நான் சொல்ற மாரி இருந்தன்னா, உன்ன விட்டுடுவேன்னு" பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. இப்ப என்ன நம்ப வச்சுட்டாங்கன்னா, அப்படி ஒரு ஃபோன் காலே இல்ல. யார் அந்த சார்ன்னு தெரியல. அவர் உள்ள இருக்காரா? வெளிய வந்துட்டாரு. அப்ப இப்படி இருக்கிற ஒரு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு, அப்ப பாலியல் வன்கொடுமை செய்தா என்ன ஒரு தண்டனைன்னே தெரியலல்லங்க. ஒருத்தன் இந்த மாரி ஒரு தண்டனை ஒரு தப்ப செஞ்சான். அவனுக்கு இப்ப தண்டனை கிடைச்சது. இவன் உள்ள இருக்கான். அவன் ஆளுங்கட்சி பிரமுகரா இருந்தாலும் உள்ள இருக்கான்ற ஒரு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ண தானே மத்தவன் பயப்படுவான். இங்க தான் எக்ஸாம்பிளே வந்து நேர் மாறா இருக்கே. தப்பு செஞ்சு முதல்வர் வந்து அப்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கல, பயமுறுத்தி வைக்கலன்றீங்களா? நடவடிக்கையே இல்லங்கிறேன். இது எடப்பாடியார் சொல்ற மாரி ஒரு பொம்மை முதலமைச்சர்.
இந்த பொம்மை முதலமைச்சருக்கு 4-5 பேர் சேர்ந்து, ஐயா நீங்க பயங்கரமான ஆட்சியை செய்றீங்க, ஐயா நீங்க தான் நம்பர் 1 முதல்வர் என்னொன்னு அவருக்கு என்ன தெரியுது? அவர் ஒரு பொம்மை முதலமைச்சருங்க. எடப்பாடியார் சொல்ற மாதிரி பொம்மைக்கு சாவி திருப்பினா சங் சக் சங் சக்னு அடிக்குமே, அதை மாதிரி அடிச்சுட்டு போறாரு. போற இடத்துல ஒரு நாள் அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டா எங்கன்னா போயிட்டு நான் தான் சூப்பர் முதலமைச்சர்னு சொல்லுவாரா? பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல முடியுமா? பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள்லாம் மாநாடு நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் நடத்துவதற்கு ஒரு அருகதையே இல்லாத ஒரு அரசாங்கம்னா இந்த திருட்டு திராவிட அரசாங்கம் தான். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் 8 மணிக்கு மேலே ஒரு பெண் வெளியே போனால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எத்தனை ஃபோன் பண்ணுறான்னு அவங்களுக்கு தெரியும். பயத்தில் தான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சென்னை மாநகரில். இது உண்மையா இல்லையா? உண்மைதான். 24 மணி நேரமும் டாஸ்மாக் இயங்கிட்டு இருக்குங்க. விடிய காலையில் 5 மணிக்கு போங்க, பிளாக்ல விற்கிறான். 24 ஹவர்ஸ் சர்வீஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. சொல்றான் பாண்டிச்சேரி போகலாம், கோவா போகலாம், அங்கெல்லாம் வேணாம். நீங்க மதுபானம் 24 மணி நேரமும் குடிக்க வேண்டுமா, சென்னை தான் வரணும். எல்லா பாரும் 24/7. வெளியே வந்தீங்கன்னா கஞ்சா வேணுமா சார்ன்றான், ஹான்ஸ் வேணுமா சார்ன்ற, எல்லாமே தெருக்கு தெரு பண்ணிட்டு பாலியல் வன்கொடுமை பண்றான். என்ன பண்ணிட்டு வெளியே வந்துடுறான். மேடம் நான் உங்களுக்கு சிம்பிளா கேட்குறேன், ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் வன்புறவு நடக்குதுங்க, ஒரு தொல்லை நடக்குது. அவங்க எங்க போய் சொல்லணும்னா ஒரு போலீஸ் கிட்ட தான் போய் சொல்லணும், ஒரு பெண் போலீஸ் கிட்ட சொல்லணும். பெண் போலீஸே இடுப்பு பிடிச்சிக்கிறாங்க. விருகம்பாக்கத்துல கனிமொழி மேடையில பேசிட்டு இருக்காங்க. இது இவங்க ஆட்சிக்கு வந்த 2-3 மாசத்திலேயே ஒரு கனிமொழி அவர்கள் மேடையில் பேசி கொண்டிருக்கும் பொழுது திமுக நிர்வாகி ஒரு பெண் காவலர், அதுவும் காவல் ஆடையில இருக்காங்க, அவங்க இடுப்பு பிடிச்சிக்கிறானா அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இவங்க போய் யார்கிட்ட என்னன்னு பேசுவாங்க? அதுதானே நீங்க நிலைமையா இருக்கு. காவல்துறை யார் மதிக்கிறா? அதிமுக அரசாங்கம் இருக்கும்பொழுது நீங்க எந்த ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட வேணா பேசுங்க. காவல்துறை அதிகாரியை பார்த்து மக்கள் அச்சப்பட்டார்கள். அந்த ஒரு சட்டம் ஒழுங்கு இருந்தது, அவங்களுக்கு மேல இருந்த ஒரு பயம். ஒரு காவல்துறை அதிகாரினா ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு காவல்துறை அதிகாரி மேல பயம் இருக்கா? ஒரு திமுக வட்ட செயலர்றான், வாயா போயான்றான், போயா ஓரான் இல்லையான்றான் காவல்துறை அதிகாரி. அது ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும், அவர் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்கும் தெரியும் அதிமுக அரசாங்கத்துல அவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிப்பு என்ன, திமுக அரசாங்கத்துல அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு சூழல்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. திமுகல கூட்டணி பிரச்சனை, இப்போ அரசு ஊழியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் மட்டும் இல்ல பொதுமக்களும் போராடுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான வன்கொடுமை சம்பவங்கள், இது எல்லாமே திமுகக்கு எதிராக தானே இருக்கு. அப்புறம் எப்படி அவங்க 200 தொகுதிகள் வின் பண்ணுவோம்னு சொல்றாங்க? அது அவர் சொன்னதுதான், பூனை கண்ணை மூடிக்கொண்டுனா உலகமே இருட்டா இருக்குன்னு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அவருக்கு அந்த சொல்ற மாதிரி அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவருக்கு வெளியே வீதிக்கு இறங்கி வந்தாதான் தெரியும். இந்த மாதிரி ஒரு பைக்லாம் ஓட்டுறாரு சார், நீங்க வேற வீதிக்கு வர சொல்றேன் மாட்டேன்றீங்க. மேடம், இந்த அரசாங்கத்தை நடத்துவது 2 கேமராவும் ஒரு டைரக்டரும் தான். அவர் போவாரு, நிப்பாரு, அவங்க ஓடி வருவாங்க. என்னம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டையா, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கையா, சூப்பரா இருக்கையா அப்படின்னு சொல்லணும். பைக்ல ஏறி உட்காராரு, முடுக்கிற மாதிரி இருப்பாரு. ஸ்டேஜ்ல கால் மேல கால் போட்டு உட்கார்றாரு. இல்ல ஒரு முதலமைச்சர்னா இதுவா ஒரு வேலை? 24 மணி நேரமும் அவர் செல்கின்ற இடத்துல பாத்தீங்கன்னா கேமரா. செய்தியாளர் சந்திப்பு பண்றாரா? ஒரு செய்தியாளர் சந்திப்பு பண்ணாருன்னா கேள்வி கேட்கப்படும், அப்பயாவது பதில் சொல்லலாம். அண்ணன் எடப்பாடியார் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வேணா உட்கார்றாரு, எவ்வளவு கேள்வி வேணா கேட்கறாங்க, பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவர் எப்ப செய்தியாளரை சந்திச்சார்? கேள்வி, அதாவது அடுத்த கேள்விக்கான பதில சொல்லிடுறாரு. ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவங்க கேள்வி கேட்டு பதில் சொன்னா, அடுத்த கேள்வி பேப்பரை பார்த்து பதில படிச்சுட்டு அடுத்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்றாருன்னா, இது எந்த மாதிரியான ஒரு மாடல்? இது திராவிட மாடலா? இது திருட்டு மாடல், இது செட்டிங் மாடல். இது ஒரு இந்த செய்தியாளர்களை கூப்பிட்டா தெரிய வருது. குறிப்பிட்ட செய்தியாளர்களை கூப்பிட்டு உட்கார அமர்ந்து வைத்துக்கிட்டு அவங்க கிட்ட கேள்வியை முன்கூட்டியே சொல்லிட்டு அதற்கான பதிலை எழுதி வாங்கிட்டு வச்சு படிக்கிறதுனால என்ன ஒரு இது நடக்க போகுதுன்னு தெரியல. மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள், வாய்ப்புக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்போ அந்த வாக்குச்சாவடியில எப்போ ஓட்டு போடுவோம்னு வெயிட் பண்றாங்க. போயிட்டு எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் நிற்கிறாங்களோ, எந்த வேட்பாளர் நிற்கிறாங்களோ, தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து இவர்களை உடனடியாக துடைத்தெறிந்து இந்த தமிழகத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோபத்தில் இருக்காங்க. அவரு அதெல்லாம் அவருக்கு தெரியல, அந்த மிதப்புல இருக்காரு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி பொய் மட்டுமே சொல்லி தன் தந்தையை ஏமாற்றி வைத்திருக்கிறார் போல. சொன்னாரு, எனக்கு தெரியும் எங்களுக்கு இந்த நீட்டு இதுக்கு. அவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே என்ன மாதிரி ஆட்களும் நம்பிட்டோம். ஒருவேளை இவருக்கு ஒரு வழி இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா நம்புற மாதிரியே சொல்றாரு. எங்களுக்கு தெரியும்,
திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் நீட்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொன்னார். என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதுவரையும் வந்து ஒரே ஒரு அதை சம்பந்தமா ஒரே ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? ஆனா எடப்பாடியார் 7.5% உள் ஒதுக்கீடு கொடுத்தார். இவங்க ஒரு 0.1% ஏத்தி 7.6 ஆக்குனாங்களா? அப்ப என்ன தீர்வு கொடுத்தாங்க? இவங்க என்ன தீர்வு? இந்த நீட்டு பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு கொடுத்தாங்களா? இவரோ தீர்வு எங்க நீட் வந்துருச்சுங்க, அது வந்து கோர்ட் ஆர்டர் படி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. எடப்பாடியார் அவர்கள் என்ன பண்றாரு? 7.5 உள்ஒதுக்கீடு வைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு 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 இது கொடுக்குறாரு, அவங்க படிக்கிறதுக்கான ஒரு வழியை கொடுக்குறாரு. இவங்க என்ன செஞ்சாங்க? இப்ப அன்பில் மகேஷ் சொல்றாரு காங்கிரஸ் ஆட்சி 2029 கூட நீட் ரத்து செய்யப்படும்ன்றாங்க. சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான். யார் கொண்டு வந்தது? நீட்டை ப்ரொபோஸ் பண்ணது யாரு? காங்கிரஸ் தான். சரி, நீ இதை வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதிமுக வந்து தமிழகத்துக்கு விலக்கு கொடுங்கன்னு வாதாடும் பொழுது நீட்டுக்கு ஆதரவா வாதாடினது யாரு? நளினி சிதம்பரம் தானே. இதே உங்க காங்கிரஸ் தானேங்க. இதுதான் சொல்றேன், இந்த இந்த ரெட்டை வேடம் இந்த காங்கிரஸ் திமுகவுக்கு மாறவே மாறாது. இதை இதை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லியே அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்து பழக்கப்பட்டவர்கள். இந்த தமிழின துரோகி கருணாநிதி, இந்த தமிழ் சமூகத்திற்கு துரோகம் விளைத்தது காங்கிரஸ் கட்சி. நம்ம ஈழத்துல என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி துரோகிகளுக்கு கூட கூட்டணி என்பது சேரவே கூடாதுன்னு சொன்னது நம்ம வைகோ. அவர் இப்போ போய் அங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் என்ன சொல்றாரு? டிடிவி தினகரன் என்ன சொல்றாங்க? நீங்க இப்படி பேசிக்கிட்டீங்களே, அப்படி பேசி அவர் சிம்பிளா சொல்றாரு, நாங்கள் ஒரே தாய் வளர்த்த பிள்ளைகள், நாங்கள் பங்காளி சண்டை, நாங்கள் ஒன்னாயிட்டோம்னு சொல்றாரு. ஆனா வைகோ வச்ச விமர்சனங்கள் ஸ்டாலின் மேல பொதுவெளியில பேச முடியுமா? பொதுவெளியில் பேசக்கூட முடியாத ஒரு விமர்சனங்களை வைத்து அவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு அவரே தான் சொல்ல முடியுமா வெளியில? அவர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா? இஸ் நோபடி. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. தமிழ் ஈழ பிரச்சனை என்னன்னு சொன்னா ஸ்கிராப் மாட்றான்னு கேட்பாருன்ற ஒரு, அதாவது இதெல்லாம் ஒரு தலைவரை ரொம்ப கொச்சப்படுத்துற ஒரு இது. அது மாதிரி அதிமுக நிர்வாகிகள் கூட பேச மாட்டாங்க, அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச மாட்டாங்க. ஆனா வைகோ பேசுறாரு. ஏன் இதே கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது வைகோ பார்க்க சென்றார், செருப்பு வீசப்பட்டதா? உள்ளே விடல. வைகோ வெளியே போன தொண்டர்கள் திட்டினாங்க, திமுக தொண்டர்கள், செருப்பு வீசப்பட்டது. அதை தாண்டி கூட்டணிக்கு சேர்த்து இன்னைக்கு ஒன்னா போயிட்டு வராங்கன்னா இதை விட ஒரு ஒரு எடுத்துக்காட்டு நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா இனிமேல் தான் இருக்கு. இப்போ வந்து மாணிக் தாக்கூர் பேசுறாரு, காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது ஒவ்வொரு கட்சியா பேச ஆரம்பிப்பாங்க. அண்ணன் திருமா லைன்ல இருக்காரு, அவர் பேசுவாரு. எல்லாம் பேச போறாங்க. அடுத்தடுத்து வரப்போற காலங்கள்ல திமுக கூட்டணி என்ன ஆக போகுதுன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. தாவேகா விஜய் அவர்கள் கொடுத்த பேட்டியில வந்துட்டு எனக்கு வந்து ரோல் மாடல் எம்ஜிஆர் அம்மான்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பெயரை பயன்படுத்தாமல் எந்த கட்சியுமே வந்து ஆட்சிக்கு வர முடியாது. அது இதுலேயே நிர்மூலமாகிட்டது. ஏன்னா புரட்சித் தலைவருடைய இமேஜை வச்சுட்டு தான் அவர் வந்து ஓட்டு கேட்கவே போறாரு. புரட்சித் தலைவருடைய இமேஜை வச்சுட்டா போதுமா? மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? புரட்சித் தலைவருடைய இயக்கங்க இது. அவர் கண்டுபிடிச்ச இயக்கம், அவர் தோற்றுவித்த இயக்கம், அது அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம். அண்ணன் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அம்மாவே சொல்லியிருக்காங்க பாருங்களேன், ஏன் உங்களுக்கு அப்புறம் ஒரு லெகசி நீங்க வைக்கலையே, யார் இந்த கட்சியை எடுத்து நடத்துவா அப்படின்னமோ, someone will emerge from the grass rootsன்றாங்க. தொண்டர்களிலிருந்து யாரோ வருவாங்க, அவங்க மேல வந்து தொண்டர்களுடைய அந்த நம்பிக்கையை பெற்று பொதுச் செயலாளர் ஆவாங்க அப்படின்னு அம்மா ஒரு தீர்க்கதரிசி மாதிரி சொல்லிட்டு போனாங்க. எடப்பாடியார் வந்தாரா இல்லையா? முழுமையா ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? அப்போ விஜய் இதெல்லாம் யோசிக்கணும். அது இப்போ நேற்று கூட இந்தியா டுடே கான்க்ளேவ்ல வந்து தலைவர் சொல்லியிருக்காரு, ஒரு கிளைக்கழக செயலாளர் இருந்து அவருடைய வளர்ச்சியை சொல்றாரு. அங்கிருந்து வந்து ஒரு பொதுச் செயலாளர் ஆனவர், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவருடைய இது என்ன? விஜய் வந்து இப்ப வந்திருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல. அவர் தெரியாத ஒரு ஒரு வழியில போயிட்டு இருக்காரு. அப்புறம் விஜயை பத்தி சொல்லணும்னா அதிமுக ஓட்டை பிரிக்கிறாருன்ற மாதிரில சொல்றாங்க. இந்த மாதிரி பெயர்களை சொல்லி வரவங்க எல்லாம் அந்த ஆசையோடு தான் வராங்க. அதிமுக ஓட்டை பிரிச்சிடலாம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அம்மா இறந்த உடனே அதிமுக உடஞ்சிருச்சுன்னாங்க. அதிமுக ஒன்னும் இல்லாத போயிருச்சுன்றாங்க. ஆட்சி கவிழ்க்கப்படும் சொன்னாங்களா இல்லையா? அதே பேசின அதே வாய்கள் தான் நல்லாட்சி புரிந்ததுன்னு சொன்னாங்க. இந்த 4.5 வருடம் நல்ல ஆட்சி, நிலையான ஆட்சி, ஒரு மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தார் எடப்பாடியார் அவர்கள். இப்போ இதேதான் அதிமுக தொண்டர்கள் வந்துட்டாங்க. யாரு? இந்த ஆதவர்ஜனா யாரு? அவர் தான் சொன்னாரு, எடப்பாடியார் கூட யாருமே இல்ல, நம்ம கூட தான் மொத்த பேர் வர போறாங்கன்னாரு. இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கீங்களா? உங்க கூட எத்தனை கட்சி கூட்டணியில இருக்கு? யார கூட்டணிக்கு சரி அவர் வராரு, நாளைக்கு இவரு வராரு, அவருன்னு பேசியே நீங்க வந்து இப்ப கூட 27% ஓட்டிங் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்ல வேண்டியதாங்க. ஒருத்தர் சொல்றான், அவங்க நிர்வாகி ஒருத்தர்,
எவ்வளோ இது சீட்டு ஜெயிப்போங்க, நாங்கள் 300க்கு மேலே ஜெயிப்போங்க அப்படிங்கிறான். எப்பா 234 தான்ப்பா இருக்கே, நீ எப்படிப்பா 300க்கு மேலே ஜெயிப்போங்கிற? ஏன்னா ஒரு கொள்கை இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை. அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஜாலியாக வராங்க, ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக வராங்க. அவனுக்கு பூத் என்னன்னு தெரியாது, எந்த வாக்குச்சாவடிக்கு போய் எங்கே ஓட்டு போடணும், எப்படி ஓட்டு கேட்கணும் அதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்கள வந்து என்னென்னா இப்போ நம்ம அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அங்கே போயிருக்காரு. ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம குன்னன் ராமச்சந்திரன்றவர் வந்து ஒரு திமுகவுக்கு போகிறதா இருந்தது. அவரோட பேட்டியை நீங்கள் பார்த்தீங்களா? அவர் அழுது பேசுறது வந்து அவர் கேட்குறாங்க, என்ன நீங்கள் திமுகவுக்கு போகிறதா இருந்துச்சே போலையா அப்படின்றாரு. அவர் அழுது சொல்கிறாரு, அவங்க தாயார் வந்து என்னப்பா புரட்சி தலைவி அம்மா படத்தை எடுத்துருவியா அப்படின்னாங்களாம். அவங்க மகள் வந்து அப்பா இதெல்லாம் தேவையாப்பா, நம்மளுக்கு இந்த அசிங்கம்லாம் தேவையான்னு. அதாவது ஒரே ஒரு முறை அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருக்கு வந்து அந்த ஒரு ஒரு உணர்வு இருக்கு, நம்ம வந்து அதிமுக தாண்டி போகக்கூடாது, அம்மா படத்தை எடுக்க முடியாது, திமுகவுக்கு போக முடியாது, வேற மாற்று கட்சிக்கு போக முடியாதுன்னு யோசிக்கிறார். ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் பாருங்க, எத்தனை முறை அமைச்சர், என்னென்னலாம் பண்ணாங்க இந்த கட்சி, அவருக்கு என்னென்ன கொடுத்துச்சு. அதே போல அண்ணன் எடப்பாடியார் ஒரு குற்றம் சாட்டுறாரு. 2011 அம்மா ஆட்சி அமைச்ச பிறகு 2012 செங்கோட்டை எடுத்து மந்திரி பதவி பிடிக்கிட்டாங்க. ஏன் பிடிக்கிறான்னு இப்ப சொன்னா அது வந்து ஏற்புடையதா இருக்காது, அதை பேச வேணாம். ஆனா புரட்சி தலைவி அம்மா 2012 அவருக்கு மந்திரி பதவியை பிடிங்கிட்டு 4 ஆண்டு காலம் அவர் அமைச்சர் இல்லாம தான் வச்சிருந்தாங்க. 2016 திரும்ப சீட்டு தராங்க. திரும்ப சீட்டு தந்து திரும்ப மந்திரி பதவி கொடுக்கலையே. இது அண்ணன் எடப்பாடியார் அமைச்சரா இருக்காரு, முதற்கு எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க. ஆனா செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. அவர் அமைச்சராக்குனது யாரு? புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் அவரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அமர வைக்கின்றார். வேற யாருக்குமே அப்போ வந்து ஒரு புது மினிஸ்ட்ரி உருவாக்கப்பட்டு கொடுக்கப்படவில்லை. மாண்புமிகு அம்மா யார் யாரை மினிஸ்டரா வச்சாங்களோ அதே கேபினட் தான் கண்டினியூ ஆச்சு. ஒரே ஒரு அமைச்சர் புதிதாக உருவாக்கப்பட்டார் என்றால் அண்ணன் கே செங்கோட்டையன் தான். அப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் நீங்க வந்து ஒரு அமைச்சர் பதவியை ஒரு 4 ஆண்டு காலம் இருந்துவிட்டு இப்போ நீங்க வந்து ஒரு மாற்று கட்சிக்கு சென்றிருக்கீங்கன்னா, நாளைக்கு உங்க வம்சம் இருக்கும்ல, உங்க மகன் வரி பேற்றியோ பேரனோ அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? அப்ப அவங்க கேட்க மாட்டாங்களா? ஓ இப்ப தாத்தா வந்து அதிமுகல தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்து அதிமுக எதிராகவே போயிட்டாரா? என்னப்பா தாத்தா வந்து நீங்க நல்லவரு வல்லவருன்னு சொன்னீங்க, இவர் என்னப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு உங்க பேர பசங்க நீங்க தான் அவருடைய தாத்தான்னு சொல்றதுக்கு அச்சப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. இது உண்மையா இல்லையா? நடக்குமா இல்லையா? ஒரு விசுவாசமே இல்லாத ஒரு நபராக மாறிவிட்டார். ஏன்னா நாங்களாம் செங்கோட்டையனை மதிக்கக்கூடிய ஆட்களை, எப்போ கட்சியை விட்டு போயிட்டாரோ, எப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்க பொதுச் செயலாளர் விமர்சனம் பண்ணாரோ யாருக்கும் எந்த விதமான மரியாதையும் கொடுக்கப்பட முடியாது. வைத்தியலிங்கம் திமுக போயிட்டாரு, அமைச்சராக இருந்தாரு, மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாரு. இந்த கட்சி தான் எல்லாத்தையும் கொடுத்தது. இப்போ நீங்க திமுக போறீங்களே, உங்களை வந்து உங்க குடும்பம் மதிக்குமா? எந்த மாதிரியான மனநிலையில இருப்பாங்கன்னு பாருங்க. ஆனா எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிற தொண்டர் இருக்காங்களே, அவர்களை நம்பிதான் இந்த கட்சி இருக்கு. அந்த எடப்பாடியார் சொன்னது, தொண்டரால் நான் தொண்டர்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னார். தொண்டரால் நான் தொண்டர்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னார். இந்த தொண்டர்களால் ஒரு ஒரு உயர்த்தப்பட்ட தலைவர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள். அதனால இவர் போனாரு, அவர் போனாரு, அவர் பெரிய ஆள். இங்க பெரிய ஆளு சின்ன ஆள் யாருமே கிடையாதுங்க. அதிமுக தொண்டன் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா அவன் ஏஞ்சி போய் வேலை செய்வான், அவ்வளவுதான். இந்த எலெக்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எலெக்ஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 181 தொகுதி எழுச்சி பயணத்தை முடித்து விட்டார் எடப்பாடியார் அவர்கள். அங்கங்க மக்கள்லாம் வந்து அவர் போயிட்டு வந்த பிறகு ஒரு தொகுதி இருக்குன்னா, ஒரு சுரக்கமா இருக்குன்னு வச்சுங்களேன், எடப்பாடியார் எழுச்சி பயணம் போயிட்டு வந்த பிறகு அந்த தொகுதியே பூஸ்ட் ஆயிருது. ஒவ்வொருத்தரும் அதிமுக வேஷ்டி கட்டிட்டு அங்க டீ கடை, பார்க்கு, எங்க போறாங்களோ வராங்களோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அவலங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர் அணி சார்பில் நீங்க என்ன புது முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? மாணவர் சார்பில் நம்ம வந்து இப்போ இந்த லேப்டாப் தராங்க அப்படின்னு இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து அந்த லேப்டாப் விஷயத்தை வந்து கையில் எடுத்து நம்ம ரெகுலரா பேசிக்கிட்டு இருக்கோம். 3ஆம் கல்லூரி மாணவர்கள் அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் லேப்டாப் கொடுக்கறதா இருந்துச்சு. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆர்ப்பாட்டம் நடத்தி நாங்கள் எதுவும் சொல்ல, நீங்கள் கொடுக்கறது யாரும் தடுக்கிறதுக்காக நாங்கள் இல்லை, நீங்கள் தயவு செய்து கொடுங்க. ஆனால் அதிமுக ஆட்சியில் எப்படி கொடுத்தோமோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், 12th ஸ்டூடெண்ட், அந்த டிப்ளமோ பசங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் அந்த வாக்குக்காக மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுங்கன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அப்புறம் யார் அந்த சாருக்கு கூட நாங்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தணும், எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாணவர் அணி வந்து குரல் கொடுத்துக்கிட்டே தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு நாங்கள் உள்ள அந்தந்த நிர்வாகிகளோடு சேர்ந்து வேலை செய்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரியிலையும் வந்து பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். பேம்ப்ளெட் வெளியே வச்சு இந்த லேப்டாப் நம்ம கழக ஆட்சியில் எவ்வளோ கொடுத்தோம், இந்த சைக்கிள் எப்படி கொடுக்கப்பட்டது, ஆனால் இவங்க எப்படி தராங்க அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட அந்த மாணவர்கள்ட்ட அந்த விழிப்புணர்வை எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா மாணவர்களுக்கு சொல்கிறது நம்ம எதுவுமே ஒரு பொய்யா சொல்ல போகிறதில்ல. ஒரு பேம்ப்ளெட்டில்
7.5 உள்ஒதுக்கீடு கொண்டு வந்த நம்ம இது மாதிரி மடிக்கணினியும் 52 லட்சம் மடிக்கணினியும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. மாணவர்கள் உண்மையில அவங்க கொடுக்கும்போது படிக்கிறாங்க. 52 லட்சம் மடிக்கணினி ஏடிஎம்கே பீரியட்ல கொடுத்ததுங்களா? இவங்க 10 லட்சம் தான் தரப்போறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதியை கூப்பிடுறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, அவ்வளோ ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறாங்க. ஆனா ஒரு சத்தம் இல்லாமல் 52 லட்சம் லேப்டாப் கொடுக்கப்பட்டதுங்க. நீங்க நல்லா சொல்லுங்க. 2026ல லேப்டாப் வந்து ஒரு ஒரு கிடைக்காத பொருளா? இல்ல 2011ல கிடைக்காத பொருளா? 2011 தான் நமக்கு அப்போ புதுசு. அப்போ வந்து ஒரு ரொம்பவே ஆர்வமா இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணதே இல்ல. எல்லாரும் யூஸ் பண்றாங்க, நம்ம யூஸ் பண்ணலையேன்னு அப்போ இருந்திருக்கும் மாணவர்கள். செல்வந்தர்கள் வீட்லயே வந்து அந்த லேப்டாப்பை வாங்குறது கஷ்டமான ஒரு சூழல் தான் இருந்தது. அன்றைக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்ன ஒரு ஒரு திட்டம் அது. ஆனா இங்க பாருங்க, நீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னீங்க. 2021ல இருந்து அவர் கேட்டா டேப் கொடுக்க போறோம்னாரு. அப்புறம் லேப்டாப்னாரு. திரும்ப டேப்னாரு. அப்புறம் பற்றாக்குறை இருக்கு, சுமை, நிதி சுமைன்னாரு. ரெகுலரா பேசி பேசி ஏதோ ஒன்று சொல்லி பேசி மழுப்பிட்டு இப்போ வந்து 10 லட்சம் லேப்டாப் தராங்க. அதை ஒரு பிரம்மாண்டப்படுத்தி இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் உதயநிதி, திறந்தா திரும்ப கருணாநிதி, அவங்க எழுதுனது கொண்டதுன்னு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த ஏசர் எடுத்துருவாங்க. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, சித்தப்பா பெரியப்பா பசங்க இந்த குரூப் போட்டோ மாதிரி போட்டு இவனுங்களே லேப்டாப் கொடுத்துருவானுங்க போல் இருக்கு. இந்த மாதிரி விளம்பரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 52 லட்சம் கொடுத்தவங்க எந்த விதமான விளம்பரம் செய்யல. 10 லட்சம் லேப்டாப் கொடுக்க போறோம்னு சொன்னவனுங்க கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேஸா. அதுல எப்பேற்பட்ட விளம்பரத்தை பண்ணியிருக்காங்கன்றதுக்காக தான் சொல்றோம். விஜய் சேதுபதிக்கும் இந்த லேப்டாப்புக்கும் என்னங்க சம்பந்தம்? அவர் வந்து கொடுக்கட்டும், அதை பத்தி நம்ம எதுவும் சொல்லலை. ஆனா என்ன சம்பந்தம்னு கேட்குறோம். விஜய் சேதுபதி சார் வந்துட்டு கொடுத்துட்டு இந்த லேப்டாப்புல எவ்வளவு தேவை, பசங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் சார். சொல்லுங்க சார். 2026ல ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையா, இல்லை அந்த 10th 11th 12th இந்த ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போகிற பசங்களுக்கு தேவையா? அவன் காலேஜ் முடிச்சுட்டாங்க, காலேஜ் முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போகிறான். நிறைய கம்பெனிஸில் இப்போ லேப்டாப் அவங்களே கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைன்னா காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான், அவன் வாங்கிக்க போகிறான், சம்பளம் வாங்க போகிறாங்க. யாருக்கு அத்தியாவசியமாக தேவை, எங்கே காம்படிஷன் இருக்குது, படிக்கிற பசங்களுக்கு இருக்குது, அதை விட்டானுங்க. ஏன் இது கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டால் வாக்கு. இவங்களுக்கு வாக்கு இருக்குது, அவங்களுக்கு வாக்கு இல்லை. இவங்களோட திமுகவோட பித்தலாட்டமே வாக்கு அரசியல் மட்டும்தான். அவன் ₹1 கொடுத்தானா கூட அதில் அவனுக்கு ஆதாயம் இல்லைன்னா கொடுக்க மாட்டான். உதாரணத்துக்கு டிவியை கொடுப்பான், கேபிள் அவன் கொடுப்பான். டிவியை ஃப்ரீயாக கொடுத்துட்டு கேபிள் அவன் கொடுத்து அவன் காசு அவன் வாங்கிக்குவான். அந்த மாதிரி அவன் ஒரு ஆதாயம் இல்லாமல் ஒரே ஒரு செயலை கூட அவனுங்க செய்ய மாட்டாங்கன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.